வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வராங்க. இந்த நிலையில் பிரபல நடிகர் பார்த்தீங்கன்னா உடல்நலம் கவலைக்கிடமாக இருப்பதாக சோசியல் மீடியாவில் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. யார் அந்த பிரபலம், அவங்களுக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் தர்மேந்திரா உடல்நலம் கவலைக்கிடம். ஷாருக் கான், சல்மான் கான், ஹேமாலினி உட்பட மருத்துவமனையில் குவியும் பாலிவுட் நடிகர்கள். இந்திய சினிமாவில் ஹிட்மேன் என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் பழம்பெரும் நடிகர் தர்மேந்திரா உடல்நலம் மோசமடைந்து மும்பை பிரிட்ஜ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறாங்க. அவங்களுக்கு வயது 89. கடந்த சில நாட்களாகவே உடல்நலம் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த அவங்க நேற்று காலை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி ஐசியூவிற்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. தர்மேந்திராவுடைய உடல்நலம் குறித்து தகவல்கள் வெளியானவுடனே குடும்பத்தினரும் பாலிவுட் பிரபலங்களும் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றிருக்கிறாங்க என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. தர்மேந்திராவுடைய மகன்கள் சன்னி தியோல், பாபி தியோஸ், மனைவி ஹேமாலினி மகள் ஈஷா தியோல் ஆகியோர் மருத்துவமனையில் குவிந்திருக்கிறாங்க. அதன் பின்பு நடிகர் ஷாருக் கான் மற்றும் மகன் ஆரியன் கான், சல்மான் கான், கோவிந்தா, அமிஷா பட்டோல் ஆகியோரும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் வந்திருக்கிறாங்க. அதிகமான ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் திரத் தொடங்கியதால் தர்மேந்திராவுடைய வீட்டின் அருகே போலீசார்கள் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்புக்காக பலப்படுத்தியிருக்கிறாங்க. தந்தையை பார்த்துவிட்டு வெளியே வந்த சன்னி தியோல் முகத்தில் கவலை வெளிப்படையாக தெரிந்தது. அவருடன் வந்த மகன் கரண் தியோலும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். தர்மேந்திராவுடைய விரைவில் குணமடைய வேண்டுமென ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. தர்மேந்திராவுடைய உடல்நலம் குறித்து மருத்துவமனை வட்டாரங்கள் கூறும்போது அவரது உடல்நலம் நெருக்கடியான நிலையில் இருந்தாலும் மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைத்து சிகிச்சை பெற்று வருகிறாங்க. நிலைமை பொதுவாக முன்னேறி வருகிறது. வென்டிலேட்டர் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1960களில் சினிமாவில் அறிமுகமாகி பல தசாப்தங்களாக இந்திய சினிமாவில் தனித்துவமான இடத்தை பிடித்தவர் தான் தர்மேந்திரா. தன்னுடைய எளிமை, மனிதநேயம், கம்பீரமான நடிப்பு காரணமாக ஏராளமான ரசிகர்களை உருவாகியிருக்கிறார். தற்போது அவரில் விரைவில் உடல்நலம் பெற வேண்டுமென இந்திய முழுவதும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவருக்கு பிரார்த்தனை செய்துக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.